எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நான் செய்ய போகிறது குழந்தைகளுக்கான நட்ஸ் நூடுல்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கணும். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. இப்போது அடுப்பில் வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டுட்டேன். நெய் சூடானதும் அதில் நூடுல்ஸை கொஞ்சம் பொடி பொடியாக நொறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்க போகிறேங்க. நெய்லியே நூடுல்ஸ் நல்லா வணங்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாங்க. இப்போது இதில் கொஞ்சம் நான் ஏலக்காய் தூள் போட்டுக்க போகிறேங்க. இப்போது இந்த நூடுல்ஸ் வேகிற கேப்புக்குள்ளே நம்ம நட்ஸை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் நட்ஸை போட்டு வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் மிக்சியை நிறுத்தி போடுறேன். அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் மிக்சியை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நட்ஸ் எல்லாம் குழன்னு ஆகி சட்னி மாதிரி ஆயிரும். இப்படி மிக்சியை நிறுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே கோர்ஸாக பவுடராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷத்தில் பால் கொதிச்சிடும். கொஞ்சம் பால் கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 ஸ்பூன் அந்த நட்ஸ் பவுடரை போடலாம். பாருங்கள் பவுடர் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. இப்போது நல்லா கொதிக்கட்டுங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாவே போதும். இப்போவே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பூனில் எடுத்து விட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். நான் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய சர்க்கரை போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குழந்தைகளுக்கு இனிப்புங்கிறது கொஞ்சமாக இருந்தால் போதும். அவங்களுக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டாவே அவங்களுக்கு ரொம்ப இனிப்பு மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சமாக நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். நான் எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது அதில் கொஞ்சம் பெப்பர் போடுவேன். அப்போ தான் சளி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பெப்பர் போட்டாச்சு. நல்லா கலக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ சுவையான நட்ஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் குழந்தைகளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் போட்டிருக்கறனால அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு நூடுல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் நட்ஸ் போடுறாங்களா கொஞ்சம் மனசை தேத்திக்கலாம். இது வந்து டெய்லியும் கொடுக்க வேண்டியதில்லை. மாதத்தில் ஒரு நாளுக்கு நூடுல்ஸ் போட்டு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ரைட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.